இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தை சூடாக்கி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களம் மட்டுமல்ல, ஊடக தளத்தையும் கிட்டத்தட்ட அரசியல் விபச்சாரமாக்கிவிட்டது ஆளுகின்ற திமுக அரசு. அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு திமுகவில் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற வாடகை வாயன்களும் சில அரசியல் விபச்சாரிகளும் தமிழ் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டே தன்னை தமிழினத்தின் பாதுகாவலன் என்று காட்டிக் கொண்டிருக்கின்ற சில அயோக்கிய சிகாமணிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு சேர அவதூறு பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள். திமுக நேரடியாக தாக்குகிறது, அண்ணா திமுக மறைமுகமாக தாக்குகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியும் தமிழக அரசியலில் வலிமை இழக்க செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணா திமுக போட்டியிடவில்லை, போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொண்டது. காரணம், வெற்றி பெற மாட்டோம் என்று தோல்வி பயத்தால் ஒதுங்கிக் கொண்டது. அரசியல் வரலாற்றில் தோல்வி பயத்தால் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்காமல் ஒதுங்குகிறது. அதுவும் பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. திமுகவை ஆட்சிக்கே வர முடியாமல் செய்த எம்ஜிஆர் தலைமை தாங்கிய அண்ணா திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டது. போட்டியிட்ட திமுகவும் அதிகார பலம், ஆள்பலம், அதிகார துஷ்பிரயோகம், பணபலம் இவற்றை வைத்து வெற்றியை பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தை திமுக கேலிக்குறியாக்கியிருக்கிறது. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்திருக்கிறது. வாக்காளர்களை விலை பேசி இருக்கிறது. ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் வரை கொடுத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட தேர்தல் களத்தை அரசியல் வியாபாரமாக 100% வணிக நிறுவனமாக மாற்றிவிட்டது திமுக. வணிக நிறுவனமாக மாற்றி வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த 250 கோடி செலவு செய்தார்களே திமுக, அதை எப்படி எடுக்க போகிறார்கள்? இங்கிருந்து தானே எடுக்க போகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எப்படி நல்லாட்சி கொடுப்பார்கள்? இன்னும் அதிகமான டாஸ்மாக் கடைகளை திறப்பார்கள். போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் நடமாடும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சீரழியும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழினத்தின் பாதுகாவலர்கள் என்று கொக்கரிக்கின்ற சுபவீரபாண்டியன் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் திமுக வெற்றி பெற்றதை மிகப்பெரிய வெற்றி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திமுக வெற்றி தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம். திமுக வெற்றி பெற்றதால் தமிழ் சமூகம் என்ன சாதித்து விட போகிறது? இதுவரை வெற்றி பெற்று என்ன தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கிறார்கள்? தமிழின தலைவர் என்று கலைஞர் கருணாநிதி தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்டதை தவிர, தமிழினத்தில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை சீரழித்ததை தவிர, கலைஞருக்கு குடும்பத்திற்கு சொந்தமான சன் டிவியும் கலைஞர் டிவியும் தொலைக்காட்சி தொடர்கள் என்ற பெயரில் தமிழ் சமூகத்தை சீரழித்ததை தவிர, மானாட மயிலாட என்று இளம் பெண்களை அரை நிர்வாணமாக தொலைக்காட்சியிலே ஆட வைத்ததை தவிர திமுக சாதித்தது என்ன? இதை பற்றி திருமாவளவன் பேசவில்லை, சுபவீரபாண்டியன் பேசவில்லை. அவர்கள் பெற்ற வெற்றியை மிகப்பெரிய இமாலய வெற்றி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம். பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விட்டு, அதாவது ராமன் பாடியை மறைந்து நின்று தாக்கியதை போல பணத்தை வீசி வெற்றி பெற்று விட்டு இவர்கள் ஏதோ வெற்றி பெற்று விட்டதாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மார்தட்டிக் கொள்வது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வேண்டும் என்று அவதூறை கிளப்புகிறார்கள். ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அண்ணா திமுகவிற்கு மாற்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நிரூபித்திருக்கிறது. 250 கோடி பணத்தை செலவு செய்தும் கூட ஒட்டுமொத்த மக்களின் மனங்களை திமுகவால் வெல்ல முடியவில்லை. 56,291 வாக்காளர்களின் நம்பிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது. இப்படியே இது தொடரும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் பெறுகின்ற பொழுது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் ஆட்சி இழந்து, அதிகாரம் இழந்து, அரியணை இழந்து நடுத்தெருவுக்கு வந்துவிடும் என்ற பயத்தால் திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு பாமகவை ஒன்று சேர்ந்து தாக்குகிறார்கள். தேர்தலை புறக்கணித்த அண்ணா திமுகவிற்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று மறைமுக பிரச்சாரத்தை கையில் எடுத்தது. அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி 56,296 ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இது பொறுக்கவில்லை, திமுகவிற்கு பொறுக்கவில்லை, அண்ணா திமுகவிற்கு பொறுக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மிக குறைந்த ஓட்டுகளை பெற்றால் அடுத்த தேர்தலில் அவர்களை நிர்பந்தம் செய்து
பாட்டாளி மக்கள் கட்சியோடு எப்படியாவது கூட்டணி வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார். அவருடைய கனவு தகர்ந்து விட்டது. ஆகவே திமுகவும் பணத்தை கொடுக்காமல் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. பணத்தை கொடுக்கவில்லை என்றால், வாக்காளர்களை விலை பேசவில்லை என்றால் திமுக இனி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றுவிட முடியாது என்ற சூழ்நிலையை வட தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நம்பிக்கை பெற்று வளர்ந்து வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியை கொள்கை அடிப்படையில் எதிர்க்க முடியவில்லை, சித்தாந்த அடிப்படையில் எதிர்க்க முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கின்ற திட்டங்களை கொடுத்து விட்டு நாங்கள் நல்லாட்சி தந்தோம் என்று சொல்லி மக்களிடையே ஓட்டு வாங்க முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக நல்ல திட்டங்களை சொல்கிறது. நீர் மேலாண்மையை பற்றி பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். ஆகவே விவசாய பெருமக்கள், பிற்படுத்தப்பட்டோர், சமூக நீதி தேவைப்படுகின்ற சமூகங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். மக்கள் நம்பிக்கையை படிப்படியாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்த்துவதற்கு தமிழின துரோகிகளும் தமிழின கண்காணிகளும் தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழினத்தின் எதிரிகளும் திமுகவின் எடுபிடிகளும் திமுகவின் வாடகை வாயன்களும், ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்து பழக்கப்பட்டவர்கள், அமைச்சர் பதவியை ருசித்து பழக்கப்பட்டவர்கள், சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாகிவிட்ட திமுகவின் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவற்றையும் முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.